ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். முன்னாடி வீடியோவில் நாம் சிம்பிள் ஹிந்தி சென்டென்சஸ் பேச ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டெய்லி யூஸ் ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்கிங் அபவுட் யோர் செல்ஃப், உங்களை பற்றி பேசுறது. நான் ஹிந்தி பேசுகிறேன். ஐ ஸ்பீக் हिंदी. हिंदी எப்படி சொல்லணும்? मैं हिंदी बोलता हूँ. गर्ल ना मैं हिंदी बोलती हूँ. ओके, बॉय ना இங்க தா வரும், गर्ल ना TEE ती வரும். ஓகே, ஸோ நான் मैं हिंदी ஓகே பேசுகிறேன், ஸ்பீக். ஓகே, இதனோட verb root ஹிந்தியில் போல். ஓகே, ஸோ இந்த பேசுறதுக்கு போல் போல் பட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த தா போட்டிருக்கேன். ஸோ தானா இந்த நானுன்னு இருக்காங்களே சப்ஜெக்ட், இவங்க வந்து பாய். ஓகே, கேர்ள்னா இங்கே தீ போடணும், போல் தீ. ஸோ நான் ஹிந்தி பேசுகிறேன், मैं हिंदी बोलता हूँ और मैं हिंदी बोलती हूँ. அடுத்தது நான் பாடுகிறேன். ஹிந்தியில் பாய்னா मैं गाता हूँ, गर्ल ना मैं गाती हूँ. ஓகே, ஸோ நான் मैं இங்க பாடுகிறேன், சிங். பாடுறதுக்கு verb root ஹிந்தியில் கா. ஸோ டு சிங். ஓகே, டு சிங் கானா. ஸோ அந்த கா எடுத்துக்கணும் இங்கே. ஓகே, அப்புறம் இங்கே தா போட்டிருக்கு. அப்போனா இந்த சப்ஜெக்ட் நான் வந்து பாய். ஸோ அப்புறம் வரணும் லாஸ்ட்ல. ஓகே, ஸோ मैं गाता हूँ, गर्ल ना मैं गाती हूँ. அடுத்தது நான் காலையில் நடைப்பயிற்சிக்கு செல்கிறேன். I go for a walk in the morning. हिंदीல मैं सुबह टहलने जाता हूँ. ஓகே, ஸோ இங்கே நான்கு मैं, காலையில் சுப, நடைப்பயிற்சிக்கு टहलने. ஓகே, செல்கிறேன். ஓகே, கோ, செல். அதுக்கு verb root ஹிந்தியில் டு கோ. ஓகே, டு கோ. verb root ஹிந்தியில் ஜானா. ஸோ அதில் ஜா எடுத்தாச்சு, ஜா இங்கே போட்டாச்சு. ஓகே, அப்புறம் தா போட்டிருக்கேன். அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் பாய், கேர்ள்னா தீ வரும். ஓகே, அப்புறம் சென்டென்ஸ் மேலே ஸ்டார்ட் ஆகுனா ஹூ லேண்ட் ஆகும். ஸோ நான் காலையில் நடைப்பயிற்சிக்கு செல்கிறேன், मैं सुबह टहलने जाता हूँ. ஓகே, ஸோ இந்த டஹல்னா நடைப்பயிற்சிக்கு, ஃபார் அ வாக், ரைட்? இப்போ டாக்கிங் அபவுட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ கோ டு ஸ்கூல். ஹிந்தியில் मैं ஸ்கூல் जाता हूँ. ஸோ இங்கே செல்கிறேன் இருக்கு இல்லையா, செல். டு கோ ஹிந்தியில் ஜானா. ஸோ அந்த ஜா இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் பாய்னா தா வரும், கேர்ள்னா தீ வரும், ஜாத்தி. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாமா? நான் मैं பள்ளிக்கு ஸ்கூல் செல்கிறேன், பாய்னா जाता हूँ, गर्लना जाती हूँ. मैं स्कूल जाता और जाती हूँ. நான் துணி துவைக்கிறேன். I wash clothes. हिंदीல मैं कपड़े धोता हूँ. பாய்னா இங்கே தா வரும், கேர்ள்னா தீ. ஸோ இப்போ பாருங்க, நான் मैं துணி கப்படே. ஓகே, இங்கே க்ளோத் இருக்கு இல்லையா, அதே நம்ம ஹிந்தியில் கப்படான்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ க்ளோத்ஸ், ஓகே, ப்ளூரல் நிறைய. ஓகே, அதனால கப்படா கப்படே. ஓகே, ஸோ இதை பற்றி தனி வீடியோ பண்ணுவோம், சிங்குலர் ப்ளூரல். இப்போது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஏன் கப்படே போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் मैं துணி, க்ளோத்ஸ், கப்படே. இந்த துவைக்கிறது இருக்கு இல்லையா, வாஷ், டு வாஷ் ஹிந்தியில் தோனா. ஸோ அந்த தோ, டிஹெச்ஓ தோ. அப்புறம் தானா
பாய். ஓகே, கேர்ளுக்கு தீ வரும். ஸோ மே கப்படே தோத்தா ஹூம். நான் துணி துவைக்கிறேன். மே கப்படே தோத்தா ஹூம். அடுத்தது, நான் செய்தித்தாள் படிக்கிறேன். I read the newspaper. हिंदीல मैं अखबार पढ़ता हूँ. நான் मैं newspaper செய்தித்தாள் ஹிந்தில அக்பார். அப்புறம் படிக்கிறேன் படி to read படுனா ஹிந்தில படுனா. ஸோ அந்த படு இங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தா பாய். ஓகே, கேர்ள்னா தீ. அதுக்கப்புறம் மே வந்தா ஹூல எண்ட் ஆகணும் சென்டென்ஸ். ஸோ நான் செய்தித்தாள் படிக்கிறேன். மே அக்பார் படுத்தா ஹூம் और पढ़ती हूँ. அடுத்தது, நான் உணவு சமைக்கிறேன். I cook food. हिंदीல मैं खाना बनाती हूँ. ஓகே, ஸோ இங்க இந்த சமைக்கிறது இருக்கு இல்லையா, டு குக் ஃபுட். ஓகே, டு குக் ஃபுட் அது ஹிந்தில खाना बनाना. ஓகே, ஸோ खानाனா ஃபுட். ஓகே, சாப்பாடை நம்ம खानाன்னு சொல்லுவோம் ஹிந்தில. ஸோ சாப்பாடு செய்யறது. ஸோ டு மேக் இல்லையா, அதுக்கு வந்து பனானா. ஸோ அதனால இந்த பனா. ஸோ verb root ஃபார் டு மேக் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு வந்து பனா. ஓகே, ஸோ டு குக் என்ன சொல்லுவோம், खाना बना. ஸோ நான் உணவு சமைக்கிறேன். मैं खाना बनाती हूँ. ஸோ இங்கே தீன் போட்டிருக்கேன். அப்பனா இந்த நான் வந்து கேர்ள். ஓகே, பாய்னா मैं खाना बनाता हूँ. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது டாக்கிங் அபவுட் அதர் பீப்புள், மற்றவங்களை பற்றி பேசுறது. ஓகே, அவள் நடனம் கற்பிக்கிறாள். She teaches dance. ஓகே, ஸோ கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, டு டீச். ஓகே, ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், சிக்கானா. ஓகே, சிக்கானா. ஸோ அந்த சிக்கா இங்கே போட்டாச்சு. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள். ஓகே, அவளுக்கு வஹ. நடனம் டான்ஸ் நாச். ஹிந்தியில் நாச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கற்பிக்கிறாள் டீச்சர்ஸ், அதுக்கு சிக்கா ப்ளஸ் கேர்ள் ஷீனால நம்ம தீ போட்டிருக்கோம். ஓகே, சிக்காத்தி ஹே. இங்க பாருங்க, வஹ வந்தா சென்டென்ஸ் HAI ஹேல எண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இங்க பாய் இருந்தா சிக்காத்தா வரும். ஸோ वह नाच सिखाती है, बॉय ना सिखाता है. ओके, அடுத்தது, அவருக்கு ஹிந்தி தெரியும். she knows ஹிந்தி. இப்போ இங்க she knows ஹிந்தி ரெஸ்பெக்ட் போட்டிருக்கேன். அப்போனா மரியாதையோட அவங்கள அட்ரஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால இங்க தமிழ்ல அவருக்குன்னு போட்டிருக்கோம். இப்போ ஹிந்தியில் எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி ஷீக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், இதுக்கு முன்னாடி வஹன்னு யூஸ் பண்ணேன். ஓகே, அவளுக்கு வஹ யூஸ் பண்ணேன். இங்கே ரெஸ்பெக்ட்னால ஓகே நான் என்ன யூஸ் பண்ணுறேன், வே யூஸ் பண்ணுறேன். அவருக்கு வே. ஓகே, ஹிந்தி இந்த நோ இருக்கு இல்லையா, தெரியும். ஓகே, டு நோ ஹிந்தியில் ஜான்னா. ஸோ நோவோட வேர்ப் ரூட் என்னது ஹிந்தியில் ஜான். ஸோ ஜான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் இங்கே இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபீமேல் ஷீ, அதனால தீ போட்டிருக்கேன். ஸோ அவருக்கு ஹிந்தி தெரியும், வே ஹிந்தி ஜான்தி ஹே. ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து ஹீ நோஸ் ஹிந்தி இருந்தா ஓகே, பாய்னா வே ஹிந்தி जानते हैं. ओके,
ஏன் தா சொல்ல தே சொல்றாங்க? பாய்னா TAA தானே சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருக்கேன், நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரெஸ்பெக்ட்னா பாய்க்கு ஓகே தே வரும். ஓகே தே வரும் அப்படின்னா இங்கே ஒரு ஈ எடுத்துடணும், அவ்வளோதான். TE தே. ஸோ ரெஸ்பெக்ட் பாய் இருந்தா தே வரும். ஓகே ரெஸ்பெக்ட் இல்லைன்னா தா வரும். ஓகே ஸோ புரியுதா? கேர்ளுக்கு எப்பவுமே தீ தான் வரும், ரைட்? ஸோ அவருக்கு ஹிந்தி தெரியும். வே ஹிந்தி ஜான்தி ஹே. அடுத்தது, இந்த சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். These boys play cricket. ஓகே ஸோ இங்கே ப்ளூரல், நிறைய பேர். ஓகே ஸோ தீஸ் சொல்லும்போது இந்த, ஓகே ஸோ தீஸ் சொல்லும்போது ப்ளூரல்ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஏ பக்கத்தில் இருக்கும்போது ஏ. ஓகே அப்புறம் பாய்ஸ், பாயை லடக்கான்னு சொல்லுவோம் ஹிந்தியில், லடக்கா. ஸோ ப்ளூரல்னால லடுக்கே ஆயிடுச்சு இங்கே. ஓகே ஏ லடுக்கே, தீஸ் பாய்ஸ் இந்த சிறுவர்கள், ஏ லடுக்கே கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ப்ளே, டு ப்ளே ஹிந்தியில் खेलना. ஸோ खेल KHEL खेल. ஓகே அப்புறம் இங்கே ஏன் தே போட்டிருக்கேன்? பாய்ஸ் ப்ளூரல். ஓகே ஒரு பாய்னா நான் கேல்தான் போட்டிருப்பேன் TAA. ஆனால் நிறைய பாய்ஸ் இருக்காங்க, ப்ளூரல். ப்ளூரல் வரும்போது இங்கே என்ன வரணும்? தே வரணும். ஓகே ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் இருக்கும் போதும் பாய்ஸ்க்கு தே வரணும், அப்புறம் ப்ளூரல் பாய்ஸ் இருந்தாலும் தே வரணும். ஓகே ஸோ இந்த சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ये लड़के क्रिकेट खेलते हैं. प्लूरल वंदा प्लूरल. ओके ये ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா சென்டென்ஸ் ப்ளூரலுக்கு எப்பவுமே HAIN है வரணும். n இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்க, है. ये लड़के क्रिकेट खेलते हैं. ஓகே சென்சஸ். நாம் ஒன்றாக சாப்பிடுவோம். we eat together. ஹிந்தியில் हम साथ में खाते हैं. இங்க ஒன்றாகன்னு சொல்றோம் இல்லையா, டுகெதர், அது ஹிந்தியில சாத் மே. ஓகே சாத் மே. நாம் வி और நாங்கள் ஹிந்தியில ஹம். ஓகே ஒன்றாக சாத் மே. அப்புறம் ஈட், ஈட்க்கு நம்ம டு ஈட் ஹிந்தியில கானா. ஸோ அந்த கா போடணும் இங்க. அப்புறம் இங்க ப்ளூரல் இல்லையா, தே போட்டிருக்கோம். ஸோ खाते हैं. प्लूरल இருந்தாலே சென்டென்ஸ் HAIN है அப்படின்னு சவுண்ட் வரணும். ஓகே हम साथ में खाते हैं. அடுத்தது, நான் வீட்டை சுத்தம் செய்கிறேன். I clean the house. ஹிந்தியில मैं घर साफ करता हूँ. நான் मैं வீட்டை घर, வீட ஹிந்தியில घरன்னு சொல்லுவோம். ஓகே அப்புறம் இந்த சுத்தம் செய்கிறது, சுத்தம் செய். ஓகே கிளீன். ஓகே கிளீன் த ஹவுஸ். இப்போ இந்த சுத்தம் செய், ஓகே இதுக்கு ஹிந்தியில சாஃப் கர்னா. ஓகே எப்படி சொல்லலாம்? டு கிளீன். ஓகே டு கிளீன் ஹிந்தியில சாஃப் கர்னா. ஸோ அந்த நான் எடுத்துருவோம் இல்லையா, உங்களுக்கு வேர்ப் ரூட் எப்படி எடுக்கணும் அது வந்து நான் என்னோட வேர்ப் ரூட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே அதனோட லிங்க் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ டு கிளீனுக்கு வந்து சாஃப் கர்னா. ஸோ அந்த சாஃப் கர் இங்கே போட்டாச்சு. அப்புறம் தா, தா வந்தால் இந்த நான் சப்ஜெக்ட் வந்து பாய். அதுக்கப்புறம் மே வந்தால் ஹூ வரும். ஓகே ஸோ நான் வீட்டை சுத்தம் செய்கிறேன். பாய்னா मैं घर साफ करता हूँ. गर्लना मैं घर साफ करती हूँ. அடுத்தது, நாங்கள் 7 மணிக்கு காலை உணவு சாப்பிடுகிறோம். We have breakfast at 7 AM. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? हम सुबह 7 बजे नाश्ता करते हैं. நாங்கள்
हम காலை சுபா 7 மணிக்கு 7 பஜே 7க்கு 7 இந்த மணி சொல்றோம் இல்லையா இதுக்கு பஜே हम सुबह 7 बजे ब्रेकफास्ट हिंदी ला नाश्ता சொல்லுவோம் सो नाश्ता करते हैं ओके so in the have breakfast இருக்கு இல்லையா करते हैं we do okay so we take our breakfast we take breakfast at 7 a.m we have breakfast at 7 a.m we eat breakfast at 7 a.m நம்ம नाश्ता करते हैं okay नाश्ता कर அதுல ते ऐड பண்ணிருக்கோம் ஏன்னா plural we okay नाश्ता करते हैं இத நீங்க இப்படி கூட சொல்லலாம் हम सुबह 7 बजे नाश्ता खाते हैं கூட சொல்லலாம் eat க்கு खा இல்லையா சோ खाते हैं கூட சொல்லலாம் ஓகே புரியுதுங்களா அடுத்தது சிம்பிள் நெகட்டிவ் சென்டென்சஸ் நான் பால் குடிப்பதில்லை I do not drink milk हिंदीல मैं दूध नहीं पीता हूँ நான் मैं பால் हिंदीல பாலுக்கு दूध அப்புறம் இல்லை இருக்கு இல்லையா do not हिंदीல नहीं ஓகே नहीं அப்புறம் drink குடிக்கிறதுக்கு हिंदीல पीना to drink पीना சோ அந்த பி இங்க போட்டாச்சு அப்புறம் தா போட்டிருக்கேன் அப்போனா பாய் ஓகே पीता அப்புறம் मैंனா हूं வரணும் मैं दूध नहीं पीता हूं நான் பால் குடிப்பதில்லை ஓகே இந்த இல்லை இருக்கு இல்லையா do not அது வந்து ஹிந்தில இந்த verb போடுறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வரணும் नहीं ஓகே नहीं पीता हूं नहीं खाता हूं नहीं जाता हूं அந்த மாதிரி அந்த verb-க்கு முன்னாடி தான் नहीं போடணும் ரைட் சோ இப்போ புரிஞ்சுதா நான் பால் குடிப்பதில்லை मैं दूध नहीं पीता हूं அடுத்தது அவன் பள்ளிக்கு செல்வதில்லை he doesn't go to school हिंदीல वह स्कूल नहीं जाता है அவன் वह பள்ளிக்கு ஸ்கூல் செல்வதில்லை செல் go to go हिंदीல जाना சோ இங்க ஜா போட்டுருக்கோம் ஓகே அப்புறம் அவன் இல்லையா he boy அதனால தா கேர்ள்னா தி ஓகே அப்புறம் வஹ வந்ததுன்னா HAI ஹேல எண்ட் ஆகணும் ஓகே சோ அவன் பள்ளிக்கு செல்வதில்லை वह स्कूल नहीं जाता है verb க்கு முன்னாடி नहीं வரணும் ரைட் இப்போ क्वेश्चन சென்டென்சஸ் பார்க்கலாம் நீங்கள் ஹிந்தி கற்கிறீர்களா do you learn hindi ஓகே சோ நீங்கள் ஹிந்தில ஆப்னு சொல்வோம் ஓகே ஹிந்தி கற்கிறீர்களா to learn ஹிந்தில சீக்னா சோ அதனால இங்க சீக் போட்டிருக்கேன் ஓகே அப்புறமா இங்க தேன் போட்டிருக்கேன் அப்பனா இந்த நீங்கள் சப்ஜெக்ட் வந்து பாய் மேல் சோ அதனால தே போட்டிருக்கேன் சீக் தே ஃபீமேலா இருந்தா கேர்ளா இருந்தா இங்க TW வரும் சீக் தி ஓகே அப்புறம் ரெஸ்பெக்ட் இருந்தா ஹேல எண்ட் ஆகணும் என் வரணும் ஹே HAIN ओके सो बॉय ना क्या आप हिंदी सीखते हैं गर्ल ना क्या आप हिंदी सीखती हैं ओके அடுத்தது क्वेश्चन सेंटेंस does he play அவன் விளையாடுவானா ஹிந்தில அவனுக்கு वह விளையாடுறதுக்கு प्लेக்கு to play हिंदीல खेलना சோ खेल போட்டிருக்கேன் இங்க அப்புறம் அவன் இல்லையா he boy அதனால தா அப்புறம் वहல ஸ்டார்ட் ஆன சென்டென்ஸ் ஹேல எண்ட் ஆகும் ஓகே சோ does he play அவன் விளையாடுவானா क्या वह खेलता है சோ இங்க new verb roots in this video இந்த வீடியோல புது verb roots எல்லாம் நம்ம கத்துக்கிந்து இங்க கொடுத்திருக்கேன் நான் ஓகே சோ என்னெல்லாம் கத்துக்கணும் நம்ம to learn सीखना okay to make or to cook बनाना to know जानना to sing गाना
to wash धोना, to do करना, to teach सिखाना. तो கொஞ்சம் practice பண்ணிடலாம். I drink water. நான் தண்ணீர் குடிக்கிறேன். So நான் मैं இல்லையா, தண்ணீர் பானி ஹிந்தில. அப்புறம் குடிக்கிறேன், குடி ட்ரிங்க் ஹிந்தில பீனா. ஸோ நான் मैं ओके पानी पीता हूँ. बॉय ना पीता, गर्ल ना पीती. ओके मैं पानी पीता हूँ और मैं पानी पीती हूँ. ओके அடுத்தது he plays cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஸோ அவனுக்கு என்ன வரும் ஹிந்தியில்? வ. கிரிக்கெட் விளையாடுகிறான். பிளேக்கு என்னது? டு பிளே खेल. ஸோ खेल பிளஸ் சப்ஜெக்ட் என்னது? ஹீ இல்லையா, பாய், அதனால खेलता. ஓகே அப்புறம் வஹ வந்தா ஹே வரணும். ஓகே ஸோ வஹ கிரிக்கெட் खेलता है. இங்க பாருங்க ஹீ அவன், வஹ கிரிக்கெட் ஓகே விளையாடுகிறான். ஸோ விளையாடுறதுக்கு खेल, அப்புறம் இங்க ஹீ இல்லையா, பாய், அதனால தா खेलता है. गर्लனா वह क्रिकेट खेलती है. ஓகே அடுத்தது we eat together. நாங்கள் ஒண்ணா சாப்பிடுவோம். ஸோ நாங்களுக்கு என்ன வரும்? ஹம். ஓகே டுகெதர் ஓகே ஒன்றாக. ஸோ என்ன சொல்லணும்? சாத் மே, ஹம் சாத் மே சாப்பிடுவோம். ஈட்க்கு டு ஈட்க்கு खाना. ஸோ ஹம் சாத் மே खा பிளஸ் என்ன வரணும்? தா வரணுமா, தீ வரணுமா, தே வரணுமா? ப்ளூரல் இல்லையா, அதனால தே வரும். ஹம் சாத் மே खाते. அப்புறம் ப்ளூரல்னா எதுல எண்ட் ஆகணும்? HAIN. ஹே ஹம் சாத் மே, ஹம் சாத் மே நாங்கள் ஒன்றாக சாப்பிடுவோம். खाते हैं. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஹிந்தி சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த சென்டென்சஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஹிந்தி பேச ஆரம்பிக்கலாம். அடுத்த வீடியோவில் 10 இம்பார்ட்டன்ட் ஹிந்தி வேர்ப் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.